நீங்க கேட்டு இருக்கிறது காலேஜ் கேண்டீன் வித் மீ கார்த்திக். இன்னைக்கு காலேஜ் கேண்டீன்ல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா சுந்தரராஜன் பட்டி கிட்ட இருக்கும். சுந்தரராஜன் பட்டியில இருக்கிற ஒரு ஸ்கூல் கிட்ட இருக்கிறோம். அங்க யார் யாரு இன்னைக்கு நம்ம காலேஜ் கேண்டீன்ல கலந்துக்க போறோம் அப்படின்னா அவாரத்துல அஞ்சா சிங்கம் எங்கள் மியூசிக் குழுவின் தலைவர் வீரத்தல இத்தனை பட்ட பெயர்களுக்கும் முடிய ஒருத்தர் இப்ப அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவாரு. சார், என்னுடைய பேர் டி ராஜதுரை. நம்முடைய சுந்தரராஜன்பட்டி இசை ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன். என் பேரு லிகோரி ராஜா. பசுமலை மியூசிக் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். என் பேர் ஆர் பிரகாஷ். நான் ஏபி ஸ்கூல்ல 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னுடைய பேர் சம்சுதன். மாயா இசை குழுன்னு மதுரையில் ஒரு ஆர்கெஸ்ட்ரா டீம் இருக்காங்க. ஓகே, அந்த டீம் பாடிட்டு இருக்கீங்க. சரி, என் பேர் எஸ் சரவணன். நான் ஐஏபியில் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் எம் முகமது நாசிர். நான் ஐஏபியில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் பி முத்துநாகராஜ். நான் ஐஏபி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் பொன் சக்திவேல். நான் ஈபா சமையல்நிலை பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பேர் சா உதயகுமார். நான் வந்து ஐஏபி ஸ்கூலில் 10th வகுப்பு படிக்கிறேன். என் பேர் முருகானந்தம். நான் ஐஏபியில் 10ஆம் படிக்கிறேன். மை நேம் இஸ் எம் பாலகிருஷ்ணன். நான் ஈபா சமையல்நிலை பள்ளியில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். மை நேம் இஸ் காரன். அடுத்து ஈபா சார் வந்தாரு. என் பேர் ஏ ஜெயந்தி. நான் ஐஏபி ஸ்கூல்ல 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் ஏஞ்சல். நான் வந்து மியூசிக் கிளாஸ் ஃபர்ஸ்ட் இயர். என் பேர் கன்னிமரியால். நானும் மியூசிக் காலேஜ் படிச்சுட்டு வரேன். இவ்வளவு பயப்பட வேணாம், தைரியமா இருங்க. என் பேர் சக்தி முருகன். நான் ஐஏபி செகண்டரி ஸ்கூல்ல 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னுடைய பேர் மாரியப்பன். ஐஏபியில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பெயர் எஸ் கண்ணன். நான் ஐஏபியில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என்னுடைய பேர் மார்க் லிவிங்ஸ்டன். நான் வந்து மியூசிக் காலேஜ் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். அரசு இசைக்கல்லூரி. என் பேர் வந்து கோகுல்நாத். நான் ஐஏபி ஸ்கூல்ல 11th படிக்கிறேன். என் பேர் ஏ ரமேஷ். நான் ஈபா மேல்நிலை பள்ளியில 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். இங்க டேபிள்ல ஒரு இளையராஜா சிடியா கிடக்குங்க. இதை பார்த்தாலே தெரியுது யாரோ பயங்கரமான இளையராஜா ஃபேன். எனக்கு நம்ம சார் மேல தான் டவுட்டா இருக்கு. என்ன இது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு கேட்டு இருக்கிறது காலேஜ் கேண்டீன் வித் மீ கார்த்திக். எப்பயுமே ஓப்பனிங் பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பனிங்க கேளுங்க. இன்னைக்கு நம்ம காலேஜ் கேண்டீன் கிடைச்சிருக்கிற ஓப்பனிங் மாதிரி எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. சார் ரெடியா? மியூசிக்க போடுங்க. பாவத்தி நே தேவம் தேவோ நகலு குஜல ஸ்பந்தித்துமபி அபஸ்வாம் ஆராத்யாம் ஹரிஹர விரிஞ்சாதி விரசி கணுதும் ஸ்தோதும் வா கதமகிருத புண்ணியக பிரசவதி ஜனனி ஜனனி ஜகம்னி யகம்னி ஜனனி ஜனனி ஜகம்னி யகம்னி ஜகத்தாரணினி பரிபூரணினி ஜகத்தாரணினி பரிபூரணினி ஜகத்தாரணினி பரிபூரணினி ஜனனி ஜனனி ஜகம்னி யகம்னி ஜனனி 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 ஜனனி. நான் அப்பவே சொன்னேன்ல இது சார் தான் இளையராஜா ஃபேனா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா? அதே மாதிரி இளையராஜா மாதிரியே பாட சார் ட்ரை பண்றாரு. ஓரளவுக்கு அதுல சக்சஸ் தான் இருக்காரு. ஸோ சாருக்கு மியூசிக் சைட்ல வருங்காலத்துல பயங்கரமான ஒரு ஃபீச்சர் இருக்கு. ரேடியோ மெஷின் 8.3 FM நீங்க கேட்டுட்டு இருக்கிறது காலேஜ் கேண்டீன் வித் மீ கார்த்திக். எப்பவுமே நியூஸ் பேப்பரும் கவிதையும் ஒரே ஃப்ரேம்குள்ள வரவே வராது. எவ்வளவு பெரிய நியூஸ் பேப்பரா இருந்தாலும் நியூஸ் பேப்பர்ல எவ்வளவுதான் இடம் இருந்தாலும் கவிதை போடுறதுன்னா அதுக்கு தனியா ஒரு சப்ளிமெண்டரி புக் தான் கொடுத்தே ஆவாங்க. ஆனா நம்ம பிரகாஷ் ரெண்டையும் நமக்காக கம்பைன் பண்ணி சூப்பரா ஒரு கவிதை ஹைக்கு சொல்ல போறாரு. எப்படா அப்படின்னு கேக்குறீங்களா? எப்பயுமே இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே எது வந்தாலும் நீங்க பாக்குறது வரலாறு காணாத பாதுகாப்பு, போலீஸ் குவிப்பு, அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தான் பாத்துட்டு இருக்கோம். அதை வச்சுதான் இப்ப நம்ம பிரகாஷ் நமக்காக ஒரு ஹைக்கு சொல்ல போறாரு. சொல்லுங்க பிரகாஷ். வந்து நம்ம சுதந்திரம் பெற்றுட்டோம் அப்படின்ட்டு எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் அங்கிங்க குண்டு வெடிச்சுட்டு தான் இருக்கு. எவ்வளவு அல்லல் படுறோம் அப்படிங்கறத பத்தி சும்மா ஒரு 4 லைன்ல. சுதந்திரம் பெற்றுவிட்டோம் சுகமாய் வாழ்வோம் என்று எண்ணினோம். சுதந்திரம் பெற்றுவிட்டோம் சுகமாய் வாழ்வோம் என்று எண்ணினோம். அதற்கு மாறாக அஞ்சி அஞ்சி வாழ்கிறோம் அடங்காத தீவிரவாதத்திற்கு. அதற்கு மாறாக அஞ்சி அஞ்சி வாழ்கிறோம் அடங்காத தீவிரவாதத்திற்கு. செந்நீர் சிந்திய தியாகியும் கூட கண்ணீர் சிந்தும் நிலை தீவிரவாதத்தால். செந்நீர் சிந்திய தியாகியும் கூட கண்ணீர் சிந்தும் நிலை தீவிரவாதத்தால்.
அருமையா கவிதை எழுதுறாரு. அப்படியே இந்த பிரகாஷ் வந்து சொன்ன கவிதை எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் ஒரு மேட்டர் இருக்கு. என்ன மேட்டர் அப்படின்னு கேக்குறீங்களா? மியூசிக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. மியூசிக் இல்லாம இப்படி கவிதை பாட்டுன்னு போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறீங்க. அதுக்கு தான் அடுத்த ஒரு சம ஏற்பாடு பண்ணிருக்கேன். தொடர்ந்து கேளுங்க. ரேடியோ மிர்ச்சி 8.3 FMல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது காலேஜ் கேண்டீன் வித் மீ கார்த்திக். இப்போ உங்க எல்லாருக்காகவும் இந்தியன் வெரைட்டி மீல்ஸ் கொடுக்க போறேன். ஏன்னா எல்லாருக்கும் வீட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க போறேன் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்தியன் ஃபுல் மீல்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எக்கச்சக்க மேட்டரை ஒரே நேரத்தில் சேர்த்து அது எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜ் பண்ணி அதான் கொடுக்குறது. இப்படிதான் ராஜீவ் மேனன் வந்து கண்டுகொண்டேன் படத்துல எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இந்தியன் பேக்கேஜ் படி என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா வெண்மேகம் பாட்டை நம்ம சார் பாட போறாரு. ஆனா இதுல பயங்கரமான ஒரு மியூசிக் ஃபெஸ்டே காத்துட்டு இருக்கு. ஆளுக்கு வாசி தள்ள போறாங்க. ஏங்கப்பா பாட்டு ரெடியா? வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ, என் நேரம் என்னை பார்த்து விளையாடுதோ, உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே, ஒரு நெஞ்சம் திண்டாடுதே. வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் என்ன, பார்வை ஒரு பார்வை பார்த்தால் என்ன, உன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே, ஒரு நெஞ்சம் திண்டாடுதே. கீபோர்டு வந்து இப்ப அவரோட வித்தையை காமிச்சிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஃப்ளூட் வச்சிருக்க பாத்தீங்கன்னா நம்ம ரிகோரி ராஜா அவரை பிடிப்பாங்க. ரிகோரி ரெடி. ரிகோரி இந்த மாதிரி அருமையா மியூசிக் போட்டு வாசிட்டு இந்த நேரத்துல அடுத்து உண்மையே நானும் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருக்காரு. ரேடியோ மிர்ச்சி 8.3 FMல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது காலேஜ் கேண்டீன் வித் மீ கார்த்திக். எப்பவுமே அந்த ஸ்கூல் பசங்க மத்தியில கதை சொல்றேன் நான் பெரிய ஹீரோவா இருப்பான். எப்படி அப்படின்னா நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டே இருந்தேன். அங்க போனா யூஸ்டாப்ல ஒரு பெரிய டைனோசர் வந்து எனக்கு லாலிபாப்பை குடுன்னு கேட்டுச்சு. நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஓங்கி விட்டேன் பாரு ஒரு குத்து அப்படின்னு சொன்னேன். கூட இருக்கவங்கலாம் குத்து விட்டுன்னு என்னடா பண்ணுச்சு டைனோசர் அப்படின்னு கேட்பானுங்க. இந்த மாதிரி கதை சொல்றவங்க பெரிய ஆளா இருக்கு. இந்த நேரத்துல ஜோக் சொல்றதுக்காக நம்ம பொன் சக்திவேல் ரெடியா இருக்காரு. சக்திவேல் என்ன ஜோக் சொல்ல போறீங்க நீங்க? ஒரு மாமியார் மருமக சண்டை நடக்குது. அதை விலைக்கு கடவுள் வர்றாரு. மருமகளை பார்த்து நீ ஏதாச்சும் ஒரு வரம் கேட்டா அதோட 10 மடங்கு உன் மாமியாருக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ 3 வரம் தான் நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு. சரி உன்னோட மாமியா 10 மடங்கு பணக்காரி ஆயிடுவாளே என்ன செய்வானுங்களா, அதனால பரவாயில்ல. எனக்கு இன்னும் ஒரு 10 கார் வேணும். அதனால அப்புறம் உன் மாமியாருக்கு 100 கார் போயிருமே. சரி அதனால எனக்கு பரவாயில்ல. அப்புறம் 3வது ஒரு வரம் கேட்கிறா. அதை பார்த்து கடவுளே மிரண்டு போயிடுறாரு. எனக்கு லேசா ஹார்ட் அட்டாக் வரணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கடவுளே ஓடி போயிட்டாரு. இந்த மாதிரி நம்ம பசங்க யோசிச்சு நிறைய ஜோக் சொல்லிருக்காங்க. இவர் ஒருத்தர் மட்டும் இல்ல, இன்னும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. ரேடியோ மிர்ச்சி 8.3 FMல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது காலேஜ் கேண்டீன் வித் மீ கார்த்திக். இப்போ முருகானந்தம் நம்ம கிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நானும் ரொம்ப சீரியஸான வாழ்க்கையை பத்தி ஏதோ விஷயம் சொல்ல போறாரு போல. அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் வருவாங்க? நீ ஏதாச்சும் ஒரு வரம் கேட்டா அதோட 10 மடங்கு உன் மாமியாருக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ 3 வரம் தான் நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு. சரி உன்னோட மாமியா 10 மடங்கு பணக்காரி ஆயிடுவாளே என்ன செய்வானுங்களா, அதனால பரவாயில்ல. எனக்கு இன்னும் ஒரு 10 கார் வேணும். அதனால அப்புறம் உன் மாமியாருக்கு 100 கார் போயிருமே. சரி அதனால எனக்கு பரவாயில்ல. அப்புறம் 3வது ஒரு வரம் கேட்கிறா. அதை பார்த்து கடவுளே மிரண்டு போயிடுறாரு. எனக்கு லேசா ஹார்ட் அட்டாக் வரணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கடவுளே ஓடி போயிட்டாரு. இந்த மாதிரி நம்ம பசங்க யோசிச்சு நிறைய ஜோக் சொல்லிருக்காங்க. இவர் ஒருத்தர் மட்டும் இல்ல, இன்னும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்றாங்க.
ரேடியோ மிஷினரி 8.3 எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது காலேஜ் கேண்டீன் வித் மீ கார்த்திக். இப்போ முருகானந்தம் நம்ம கிட்ட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நானும் ரொம்ப சீரியஸான வாழ்க்கையை பத்தி எந்த விஷயம் சொல்ல போறாரு போல, மதுரைக்கே ரொம்ப உபயோகமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முருகானந்தம் கூப்பிட்டு என்ன விஷயம் முருகானந்தம் அப்படின்னு கேட்டீங்க. வந்து என்னதான் கொண்டாந்தாலும் அவனை பாக்கில போட முடியாது. பூவை கட்டி வித்தா பூக்கடை வைக்கலாம், சாக்கடை வித்தா சாக்கடை ஆயிருமா? அதாவது கணவன் மனைவி பேசிக்கிறாங்க. கணவன் கேட்கிறாரு, நீ ஏன் சாம்பார்ல சில்லறையா இருக்கு? அவங்க சொல்றாங்க, நீங்க என்ன சாம்பார்ல கொஞ்சம் சேஞ்ச் வேணும்னு. ரெண்டு பேரும் பேசிருக்காங்க. உனக்கு ஏது இந்த ஈஸி சேர் ஒரு ஃப்ரெண்ட் கொடுத்தாரு, ஆனா ஈஸி சேர்ல ஓசி சேர் இல்ல. ஒரு கணவன் மனைவி பேசிக்கிறாங்க. அடிக்கடி கணவன் மனைவியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மனைவி சொல்றாங்க, ஏங்க நம்ம பையன் சிகரெட் குடிச்சாங்க கேட்டீங்களா? நான் கேட்டா தரமாட்டேன், நீ வேணா கேட்டு வாங்கி கொடு. நல்லா அப்பா, குட் ஃபேமிலி. பாத்தீங்களா, இந்த மாதிரி இந்த பவுலிங் மிஷின் சொல்லிட்டு கிரிக்கெட் பிராக்டிஸ் அப்போ ஒன்று இருக்கும். பால் போடனே டப்பு 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 டப்புன்னு ஷூட் பண்ணிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஜோக்க டப்பு டப்பு டப்புன்னு ஷூட் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாரு நம்ம முருகானந்தம். அவர் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு ரவுண்ட் போறதுக்காக ஒருத்தர் ரெடியா இருக்கிறார். ரேடியோ மிஷினரி 8.3 எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது காலேஜ் கேண்டீன் வித் மீ கார்த்திக். எப்பயுமே ஒருத்தர் பக்கத்துல யார் சொல்லி வச்சுக்கலாப்பா, ஒரு பாட்டி வர்றாங்க. தம்பி நல்லா இருக்கியாப்பா? நல்லா படிக்கிறியா? சரியா நல்லா படிக்கிறேன். நம்ம போலீஸ் வேன்ல போலீஸ் ஜீப் தான் பாத்துருப்போம். அது எப்படி போகணும் இப்ப சவுண்ட் விட போகாது. என்ன பிரச்சனை? போலீஸ் அந்த பைக்ல தெரியல. சரி ரைட்டு. பேய் பேயின்னு சொல்றாங்க. இருக்கா என்னன்னு தெரியல. யாரும் சொல்றாங்க பேய் பேயின்னு? எப்படி சிரிக்குன்னு பாப்போமா? சீக்க போகுது. சரிங்க, நான் தலைவீங்க. தேங்க்யூ. நான் தான் சொல்றேன் தேங்க்யூ. சரி கொஞ்ச நேரம் மட்டும் தான். பாத்தீங்களா எப்படி கூட்டு போய் ஒரு சின்ன பையனை பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ மியூசிக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நேரமா அந்த பக்கம் தனியாக ஒரு விஷயம் அவங்க பாட்டு ஒரு பக்கம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் எப்படி நம்ம எல்லாம் ஒரு டிஸ்கஷனா நடக்கவே கூடாது. நான் போய் ஆட்டையை கழிச்சிட்டு வந்துடுறேன் போறாங்க. அவங்க எப்படி நம்மளை என்டர்டைன் பண்ண போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா ரேடியோ மிஷினரி 8.3 எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது காலேஜ் கேண்டீன் வித் மீ கார்த்திக். நம்ம பசங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே வராதுங்க. ஏன் அப்படின்னா இறைவன் அன்பு வடிவமானவர் அப்படின்றது மட்டும் தான் நம்ம பசங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்க எல்லாரும் உங்க ஃபார்ம்ல கும்பிட்டே இருங்க. ஏன்னா நம்ம போன வாரம் நம்ம சார் என்ன பண்ணாரு, ஜனனி ஜனனி ஜெகத்காரிணி அப்படின்னு பாடினாரு. ஆனா இந்த வாரம் கன்னிமரியாலும் ஏஞ்சலும் சேர்ந்து என்ன பாட்டு பாட போறாங்க அப்படின்னு கேளுங்க. ஏன் பாத்தீங்களா ஆரம்பிச்சுறீங்களா? உலகத்தினோராண்டு நான் வாழ்ந்த போதும் உன்னில்லத்தில் வாழும் ஒரு நாளை போதும் இறைவன் எனது மீட்பானா, அவரை எனக்கு ஒளியானான், அவரை கண்டு நான் அவரை கண்டும் பஞ்சமில்லை, இறைவன் எனது மீட்பானா. இப்படி இருந்தா எப்படி பிரச்சனை வரும்னு சொல்றீங்க? எல்லாருமே அவங்க வேலையை அவங்க மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. யார் பெரியவன்றதுல யாருக்குள்ளேயும் சண்டையே இல்லை. இறைவன் அன்பு வடிவானவர் அப்படின்றதுல மட்டும் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு அடுத்த எல்லாரும் உங்க ரேடியோ வந்து அப்படியே கம்மியா குறைச்சு வச்சுக்கோங்க. ஏன்டா ஏதாவது தப்பாக்கிப்பா பாட்டு பாட போறியா அப்படின்னு கேட்கீங்களா? பாட்டு தப்பாக்கிப்பாலாம் வர போறது இல்லை. அடுத்து கண்ணன் ஒரு விஷயம் செய்ய போறாரு. ரேடியோ மிஷினரி 8.3 எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது காலேஜ் கேண்டீன் வித் மீ கார்த்திக். எல்லாரும் வால்யூம் கம்மி பண்ணி வச்சிங்களா? இல்ல காலங்காலத்துல இந்த விஷயம் யாரா அது காலையில ரேடியோல கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா என்ன திட்டுற மாதிரி நிலைமை கொண்டு வராங்க. வா டக்குன்னு ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணி வச்சிருங்க. கண்ணன் ரெடியா இருக்காரு. கண்ணன் என்ன பண்ண போறாரு அப்படின்னா அருமையா ஒரு மிமிக்ரி பண்ண போறாரு. யாரு மாதிரி அப்படின்னு கேட்டா கொஞ்சம் பயமா இருக்கும். இல்ல நீங்களே கேட்டுங்க, சொல்லி இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கண்ணன் யார் மாதிரி மிமிக்ரி பண்ண போறாரு அப்படின்னா ஒரு நகை வாங்குறதுக்காக கூப்பிடாரு. இந்தியா நகை வந்தே ஆகணும், நீ வந்தே ஆகணும். என்ன கொடுமை சொல்லணும் சொல்ல கரெக்டா இருக்கு. ஜோதிகா மாதிரி இவரு ரொம்ப நல்லவர். ஏன்னா ஜோதிகா சந்திரமுகி நடிச்சோன்னு சொன்னாங்க. பார்த்து சின்ன பிள்ளைங்க பயந்துட்டாங்களாமே. அடுத்து சின்ன பிள்ளைங்களுக்காக ஒரு காமெடி மூவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. அதே மாதிரி தான் எப்படியும் ஒரு பேய் எஃபெக்டோட முடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நமக்கு சார்லி சாப்ளின் படத்துல இன்ட்ரோல வரும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சூப்பரா ஒரு பாட்டு பாடி முடிச்சிருக்காரு.
ரேடியோ மிர்ச்சி 8.3 FMல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது காலேஜ் கேண்டீன் வித் மீ கார்த்திக். கையில 2 டீ வாங்கி கொடுக்குறது அளவு காசு இருந்தா இப்பயே கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம். டேய் ஏன்னா பேசிக்கிட்டு ரேடியோல டென்ஷன் ஆகும். நான் சொல்ல வந்தது இங்க ஒருத்தர் சூப்பரா ஸ்கிரிப்ட் எழுதுறாரு, ஒருத்தர்ல 2 பேர் பயங்கரமா ஸ்கிரிப்ட் வச்சிருக்காங்க. அதான் அவங்களுக்கு 2 டீயை வாங்கி கொடுத்தோம்னா அப்படியே அவங்க பின்னாடி படம் எடுக்கிறப்ப நம்மள ஒரு சான்ஸ் வாங்கலாமே அப்படின்றதுக்காக சொன்னேன். அப்படி என்னடா ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இப்ப கேளுங்க. தமிழ்நாட்டு ஆங்கிலேயர்கள் அடிமை செஞ்சிருக்காங்க. அப்பயில கட்டபொம்மன் இருந்தா எது மாதிரி வசனம் எல்லாம் பேசிருப்பாருங்கிறத நாங்க இப்ப பேச போறோம். இவங்க 2 பேரும் இப்ப செல்லுல பேசிக்கிறாங்க. நான் வந்து கட்டபொம்மன், நாங்கள் போச்சடி கட்டவில்லை, பின்னர் மாதம் நாங்கள் பேசிய செல்போனுக்கு பில் கட்டவில்லை, பேங்க்ல அக்கௌண்ட் திருப்பி எனக்கு அக்கௌண்டை திரும்ப கட்டவில்லை. செல் பேலன்ஸ், அக்கௌண்ட் பேலன்ஸ், போஸ்டர், ஹேண்ட் பிரஸ் பண்ணிக்கிறது, கம்ப்யூட்டர் பிரிண்ட் எடுக்கிறது, உனக்கேன் ஓட்ட வேண்டும் போஸ்டர், எங்களோட நீ கிச்சனுக்கு வந்தாயா இல்லை சோறு ஊட்டி விட்டாயா, அங்கே லேடிஸ் கிளப்பில் போய் ஓபி அடிக்கும் என் குல பெண்களுக்கு லிப்ஸ்டிக் போட்டு விட்டாயா, வானம் கெட்டவனே எப்படி செயல் வருங்கண்ணா, செல்போனில் பேசுகிறது சிங்கம், அதை பிடிக்க நினைப்பது பெரும் அசிங்கம். நன்றி, வணக்கம். சூப்பர். இதை ஒன்னதான் இந்த நாள் வரைக்கும் ரீமிக்ஸ் பண்ணாம இருந்தாங்க. வசனத்தை அதையும் ரீமிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க. இந்த மாதிரி தான் எல்லாரும் பயங்கரமா ஃபயர்ல இருக்காங்க. எது சொன்னாலும் டபான்னு கேட்ச் பண்ணிடுறாங்க. பாத்தீங்களா எவ்வளவு அழகா கட்டபொம்மனோட டயலாக இவங்க ரீமேக் பண்ணிருக்காங்க. ரீமிக்ஸ் சொன்னா அதுக்கு திரும்ப திட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி அபூர்வமான நிறைய டேலண்ட்ஸ்லாம் வெளியே வந்துட்டு ரேடியோ மிர்ச்சி 8.3 FMல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது காலேஜ் கேண்டீன் வித் மீ கார்த்திக். சீக்கிரம் ஏதாவது நல்ல வேலை தேடி ஆகணுங்க. ஏன்டா வேலையை விட்டு போற அப்படின்னு டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க டென்ஷன் ஆக மாட்டீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். போப்பா வேற ஏதாவது நல்ல பேசுற வர சொல்ல அப்படின்னு சொல்றீங்க. எனக்கு எப்படி கண்டுபிடிச்சு பாத்தீங்களா? ரைட். இப்போ எப்போதுக்கு வேலையை விட்டு போற அளவு என் மனசு மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா நம்ம பாய் ஏற்கனவே போன வாரம் சூப்பரா பாடினாரு ஃபீமேல் வாய்ஸ்ல. அவர் அப்படி பாடுறது மட்டும் இல்ல, இவர் தனியா ஒரு ரேடியோ ஸ்டேஷன் நடத்துவார் போல. ஃபீமேல் வாய்ஸ்ல பாடுறாரு, மேல் வாய்ஸ்ல பாடுறாரு, எக்கோ கொடுத்து பாடுறாரு, பேஸ் கொடுத்து பாடுறாரு. எப்படி அது ஆடியோ அலைன்மெண்ட் இல்லாம ஒருத்தர் எக்கோ கொடுத்து பாட முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா? பாடுறாரு. ஆடியோ அலைன்மெண்ட் எதுவுமே இல்லாம அவரே எக்கோ கொடுத்து பாடுவார். ஆமா, ஒரு எந்த பாட்டா இருந்தாலும் சரி, உள்ள இருந்து அவருடைய வார்த்தை, உள்ள இருந்து அவருடைய வேர்டு வந்து டபுளா வரும். ஆனா அது எக்கோ மாதிரி வரும். ஒரு சவுண்ட் அடி வயிற்றுல இருந்து இங்கிட்டு இருந்து சவுண்ட் வர மாதிரி அது ஒன்று பண்ணாரு. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் சொல்றேன், சார் சொல்றாரு, யார் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்கன்றது தெரியும். பாயவே பாட வச்சலாம். பாடுங்கப்பா. மனசுக்குள்ள பாப்பத்துக்கு சென்றும் பஞ்சம் இல்லத பாடக கவலைக்கு கக்கத்து துணிக்கு கவலை கக்கத்து ஆடக பாப்பத்துக்கு குயிலு மனசுக்குள்ள பாப்பத்துக்கு சென்றும் பஞ்சம் இல்லத பாடக கவலைக்கு கக்கத்து துணிக்கு கவலை கக்கத்து ஆடக. இத்தனை டேலண்ட் வச்சிருந்தா அப்புறம் நல்லா எங்க போறது அப்படின்னு நான் புலம்பிடுவேன். சார் ரைட்டு, நான் புலம்புறத பத்தி நீங்க கவலைப்படாம அடுத்து சூப்பரா பாடுங்க. ரேடியோ மிர்ச்சி 8.3 FMல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது காலேஜ் கேண்டீன் வித் மீ கார்த்திக். சின்ன வயசுல இருக்கு எனக்குள்ள இருக்கிற திறமையை எங்க தாத்தா எப்படி கண்டுபிடிச்சாருன்னு எனக்கு தெரியல. எப்ப பார்த்தாலும் என் பாட்டு பாடான்னு சொல்லவே மாட்டேன், பாட்டு படிடா அப்படின்னு தான் சொல்லுவார். நானும் அதே மாதிரி தான். இப்ப இந்த கண்கள் இரண்டால் ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை கூட நான் எப்படி பாடுவேன் அப்படின்னா, கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் எனக்கு தள்ளி விட்டு மூடி விட்டாய் சின்ன சிரிப்பில் ஒரு கள்ள சிரிப்பில். பாத்தீங்களா பாடுற மாதிரி இருக்கு. அப்படியே படிக்கிற மாதிரியே இல்ல, நோட்ல எழுதி வச்சு இதை நான் எழுதுனா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இவர் எழுதுனா பாடுவார். இவர் பாடினா பாடின மாதிரியே இருக்கும். யார் இவரு அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க பாடியே கேட்டுருங்க. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு சிரிப்பில் என்னை தள்ளி விட்டு மூடி மறைத்தாய். லவ் பிக்கப் ஆகிறப்ப இப்படி பாடணும். ஆனா லவ் ஃபெயில் ஆகிட்டா எப்படி பாடணும் அதுவும் இன்னொருத்தர் பாடி காமிச்சிருவாரு. யார் அவரு? வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா, நெஞ்சுக்குள்ள உள்ளதெல்லாம் காதுல சொல்லிடவா. வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா, நெஞ்சுக்குள்ள உள்ளதெல்லாம் காதுல சொல்லிடவா. இதயம் என்ன புத்தகமா, படித்து விட்டு தந்து விட, காதல் என்ன கட்டிடமா, இடித்து அதை கட்டிவிட. வெண்ணிலவே வானத்தை விட்டுட்டு வா, நெஞ்சுக்குள்ள உள்ளதெல்லாம் காதுல சொல்லிடவா. அப்படிதான் பாடுவா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒருத்தர் சூப்பரா பாடி காமிச்சிருக்காரு. இந்த மாதிரி அருமையான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல. இதை விட சூப்பரா இன்னொரு விஷயத்தோட நான் திரும்ப வரேன். அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரேடியோ மிர்ச்சி 8.3 FMல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது காலேஜ் கேண்டீன் வித் மீ கார்த்திக். ஒரு மனுஷனுக்குள்ள இவ்வளவு திறமையா நம்ம என்னடா பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா?
நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சதுன்னு எனக்கு இந்த டவுட் இருந்துட்டே இருக்கு. எப்படி இந்த ஸ்கூல்ல எல்லாருமே பாடிட்டே இருக்காங்க, சூப்பரா எல்லாரும் பாடுறாங்க, இந்த ஸ்கூலோட டேபிள் பெஞ்ச் எல்லாம் கூட பாடுவோம் அப்படின்னு எனக்கு இருந்த டவுட்டை நம்ம பாய் சூப்பரா போய் கேட்கிறாரு. எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? ஆடு கூட பாடுதான், ஆடி பாடுவாங்க, இதெல்லாம் ஆடு பாடுறது அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்களே கேளுங்க. வடிவேல் வராது, ஆடு வந்து வடிவேலை பார்த்து விஷ் பண்ணுது. என்னது? ஓ குட் மார்னிங். ஆமா என்ன பண்ண போற? என்னது? என்ன பண்ற? ஏன் கத்துற? ஆமா என்ன பண்ண போற? என்னது? ஓ ஓ போடா. பாடு. ஆடி பாடுறது தெரியும், இதுதான் ஆடு பாடி நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன். இதை சூப்பரா செஞ்சு காமிச்சிட்டு இருக்கிறேன். இதே நேரத்துல எனக்கும் பாட்டு பாடுறது ஆசை வந்துருச்சு. ஐயோ சாமி வேணாண்டா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. நான் முறையா கத்துட்டு வந்து பாட போறேன். எனக்கு சொல்லி தர போறது யாரு அப்படின்னா அதுதான் நம்ம சார் இருக்காரு. சார்ட்ட போய் எப்படி பாடுறது என்ன ஏது அப்படின்றத கேட்டு நானே பாடுறேன். நீங்க என்ன பண்றீங்க? தொடர்ந்து கேட்டு இந்த வார கேடி பொருத்தத்துல 2 கேடி ஃபேமிலி வந்து மோத போறாங்க. முதல் கேடி ஃபேமிலி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பஸ் பாண்டி. முதல்ல நம்ம மிஸ்ஸஸ் பஸ் பாண்டிகிட்ட நம்ம கொஸ்டின் கேட்கலாம். மிஸ்ஸஸ் பஸ் பாண்டி, உங்க கணவர் முதல்ல பிக் பாக்கெட் அடிச்ச இடம் என்னன்னு தெரியுமா? ஓகே, இதே கொஸ்டின் நம்ம மிஸ்டர் பாண்டிகிட்ட கேட்கலாம். உள்ள வாங்க மிஸ்டர் பாண்டி. கடல்லண்ணா என்ன பண்ண? பாண்டி நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. நீங்க சொன்னது யானைக்கால், உங்க வைப்பு சொன்னது சிம்மக்கால். அதனால இந்த போட்டியில இருந்து வெளியேறீங்க. பஸ் கிளம்பிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ மிஸ்டர் பாண்டி, கட்டி தான் பிடிக்கல, கட்டி பிடிச்சி சத்தனம் போடக்கூடாது. விடுங்க விடுங்க. வீடியோ மிர்ச்சி வழங்கும் ஜிஞ்சினி காட்டி கேடி பொருத்தம். மிர்ச்சி 8.3 FM ஜிஞ்சினி காட்டிவியின் பாவாட காத்தாட பாவாட காத்தாட. இன்னைக்கு நம்ம கூட ஃபீலிங் சவுண்ட்ல நம்மள ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் விளையாடு வாழ்கை. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம், தாலாட்டி வைத்ததை போய் கொண்டு போகும் நேரம். Brilliant performance, Varghese. Come on, Indri. But that is enough for one game. Varghese, Indri, Varghese. Varghese, எல்லா டிவிலையும் டான்ஸ் ஆட என்னென்னவோ செஞ்சுட்டாங்க. ஆனா நம்ம டிவில வர்கீஸ் எங்கேயோ போயிட்டாரு. நீ போல மேடம் நம்ம நேரிட்டா போயிட்டு இருக்காரு. இன்று ஆண்டாண்டு காலமாய் முந்தா நாள் சுட்ட இட்லியை எப்படித்தான் மனமாற கீழே போடுவது என்று குமுறி குமுறி அழுது இரவோடு இரவாக வெங்காயம் பச்சை மிளகாயை நறுக்கி இட்லியை பிச்சு போட்டு கடுகு உளுந்து போட்டு தாளித்து இட்லி உப்மா என்று ஒன்றை உருவாக்கிய தேவயானியை தேய்கனி பாராட்டியது. தனது பொட்டிக்கடை முன்பு வெட்டி கலவரம் செய்த கூட்டத்தை கலைக்க சாம்பிராணி புகையை விசிறி கூட்டத்தை கலைக்க மாணிக் பாட்ஷா பிறந்த நாள் இன்று. ஒழுங்கா படிக்கலைன்னா எருவ மாடு தாண்டா மேய்க்கணும் என்ற பழமொழியை ஊருக்கு அறிமுகப்படுத்திய வாத்தியார் வர்கீஸ் மறைந்தார். அப்பாவை பத்த அம்மாவை அப்பத்தா என்று அழைப்பதா, அப்பா என்று அழைப்பதால் கலவரம் உருவான நாள் இன்று. ஜிஞ்சினி காட்டிவியில் இன்று